ராஜலட்சுமி அவங்க யோகம் தரும் ஜாதகங்கள் என்ற தலைப்புல பேசுறாங்க. பல மேடைகளை அருமையா பேசினவங்க. அனைவருக்கும் நமஸ்காரம். முதல்ல குரு வணக்கம். எனக்கு இந்த ஜோதிட பணியை சொல்லிக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆதியும் அந்தமும் முதலும் முடிவா இருக்கக்கூடிய என்னுடைய சிவபெருமான் ஈஸ்வரன் பாதப்படி இந்த உரையை நான் தொடங்குறேன். எனக்கு கொடுத்த தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகம் தரும் ஜாதகம் மற்றும் பரிகாரமும் அப்படிங்கிற தலைப்பு. சரி, யோகன்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய இது. யோகனா என்னங்க, நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம கடைசி காலகட்டங்கள் வரையிலும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள், அத்தியாவசிய தேவைகள் சரிவர கிடைச்சாலும் அது யோகம் தான் இல்லைங்களா? பிறந்த உடனே ஒரு ஜாதகம் எடுத்துட்டோம். பிறந்த உடனே அம்மா அப்பா சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் கரெக்டா இருக்கணும், அதுவும் யோகம். அவங்களுக்கு 12 வயசு வரையிலும் நல்ல ஒரு என்ன சொல்றது, அம்மா அப்பாவோட பாசத்தை கிடைக்கிறதா இருக்கட்டும், இல்ல படிப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா புதன், அது ஒரு நல்ல யோகமான நிலையில இருந்துச்சுன்னா நல்ல கல்வி கிடைக்கும். அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது 25 வயசு வரும் பொழுது திருமண வாழ்க்கை, அது ஒரு யோகம். அப்ப அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம சுக்கிரன் செவ்வாய் நல்லா இருந்துச்சு அப்படின்னா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். அதுவே அவங்களுக்கு ஒரு நல்ல யோகம். அடுத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்திர பாக்கியம். இதுக்கு கோவிலா ஏறி இறங்கணும், அது செய்யணும், இது செய்யணும், அந்த பரிகாரம் செய்யணும், அதெல்லாம் எதுவும் இல்லாம இயற்கையா கிடைச்சிச்சுனால அதுவே ஒரு யோகம் தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெல் செட்டில்டு ஒரு ஃபேமிலி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது வீடு இருக்கணும், சொந்த வீடு, நல்ல மதிப்பு மரியாதையா இருக்கணும், காரு வண்டி வாகனம் இதெல்லாம் இருக்கணும். இதுவும் அடுத்தது ஒரு யோகம் தான். இதுக்கே அதுவே இதுக்கே கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது எல்லாத்துக்கிட்டே இருக்கு. அடுத்தது இது ஒரு யோகமா நம்ம என்ன செய்யணும், கணக்கு எடுத்துக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த குழந்தை பேர் எடுத்தாச்சு, குழந்தைங்களை நல்லபடியா வளர்க்கணும், நல்ல புத்திரர்களா இருக்கணும், பேர் சொல்லக்கூடியவங்களா இருக்கணும் அப்படிங்கிறது அடுத்த யோகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அவங்கள கல்யாண காரியங்கள் செய்யணும், நல்லபடியா கூட்டிட்டு போகணும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா சீனியர் சிட்டிசன்ஸ் வருவோம், 60 வயசு, அதுவும் ஒரு சிறப்பான யோகம். கஷ்டப்படாம முக்தி நிலையை அடையணும் அப்படிங்கிற மாதிரியான. அப்போ நம்ம பிறந்ததுல இருந்து நம்மளுக்கு எது இந்த ஜாதக ரீதியா கூட்டிட்டு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எத்தனை யோகங்கள் இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தாலும் கரெக்டான பொசிஷன்ல கூட்டிட்டு போறது திசா புத்திகள் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. சரிங்களா? கரெக்டான டைமிங்ல கரெக்டான தசா வரும் பொழுது அந்த ஜாதகர் எந்த கஷ்டமுமே படாம முன்னேறி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, தசா புத்தி எப்படி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஜாதக ரீதியாவும் பார்க்கலாம், லக்ன ரீதியா பார்க்கலாம். இப்போ மேஷ லக்னம் எடுத்துக்கிறோம். சரிங்களா? மேஷ லக்னத்திற்கு யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரிகோணத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே யோகத்தை செய்வாங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. திரிகோணத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்தவித கஷ்டமுமே படாம ஜாதகரை முன்னுக்கு கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. சரிங்களா? எடுத்துக்கிறோம். 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனை பாக்குறோம், அடுத்தது 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனை பாக்குறோம். இந்த 2 கிரகங்களும் சிறப்பா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அந்த ஜாதகருக்கு ஒரு 20 வயசு வரையிலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். சரி, பிறக்கும் பொழுது ஒருவேளை சூரிய திசையில பிறந்திருக்காங்க அப்படின்னா, சூரியன் 5ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட இருக்குன்னா அந்த ஜாதகர் சிறப்பா வருவாரா வரமாட்டாரா? தந்தை மூலியமா கிடைக்கக்கூடிய அன்பு, பாசம், படிப்பு, யோகம், புகழ் இது எல்லாமே கிடைக்குமா? தந்தையே சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். தந்தை பேர் புகழோட இருப்பார். அதன் மூலியமா இந்த குழந்தைக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னாருடைய பையன் அப்படிங்கிற ஒரு பேர் கிடைக்குமா பிறந்தோனிய? அப்ப அந்த குழந்தை யோகமுள்ள குழந்தையா இல்லைங்களா? நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அது யோகமுள்ள குழந்தையாதான் இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ ஒரு ஜாதகத்தை கொண்டு வராங்க, பாருங்க மேடம், எனக்கு சந்திரமங்கல யோகம் இருக்கு, குருமங்கல யோகம் இருக்கு, கஜகேசரி யோகம் இருக்கு, புதாதித்ய யோகம் இருக்கு, இதெல்லாம் எப்பதான் வேலை செய்யும், நான் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரிங்க, உட்காருங்க. உங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சு, குழந்தை பிறந்துருச்சு. இப்ப அடுத்தது என்ன, பினான்ஸ் லெவல்ல செட்டில் ஆயிட்டீங்களா? இல்லம்மா, வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன், ஜாபுக்கு போய்கிட்டு இருக்கேன், நல்ல ஒரு சம்பளம் வருது. ஓகே, இதெல்லாம் மீறினாலும் இந்த யோகம் எப்ப வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ அந்த தசா புத்திகள் போய் டச் பண்ணாம அந்த வேலை நடக்குமா? ஒரு பானை நிறைய சாப்பாடு இருக்கு, எப்படி சாப்பிட முடியும்? கரண்டி வச்சு அள்ளி கொடுத்தாதானே சாப்பிட முடியும். நம்ம போய் எல்லாத்தையும் அப்படியே பானையோட எடுத்து சாப்பிட முடியாதுல்ல. அந்த மாதிரி அப்பப்ப தேவையான விஷயங்களை நம்மளுக்கு கொடுக்குறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த தசா புத்திகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான். சரிங்களா? அடுத்தது இப்ப மேஷ லக்னத்திற்கே
பார்த்தோம் அப்படின்னா பாதகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய தசை வந்துருச்சு. சரி, அந்த பையன் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலயோ சனி பகவானுடைய நட்சத்திரத்துல பிறந்துட்டாங்க. 19 வயசு வரையிலும் சனி தசை வந்துருச்சு. படாத பாடு படுத்தி எடுக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனா அதுக்கு ஒரு விதி விலக்கு அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? குருவோட பார்வையில இருக்குது அப்படின்னா அந்த விதி விலக்கு எடுத்துக்கலாம் இல்லைங்களா? சிறப்பா எடுத்துக்கலாம். இதே அந்த பையன் அப்படின்னு பிறந்ததுக்கு அப்புறம் அதாவது லக்னத்துல வந்துட்டு நீச்சமா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பிறந்த குழந்தைய வந்துட்டு ஒரு தத்து கொடுத்து வாங்குறது, இந்த மாதிரி ஒரு சின்ன பரிகாரங்கள் செய்யறது அந்த குழந்தைக்கு ஒரு யோகமா மாறும்ல. அந்த மாதிரியான அமைப்பை வந்து என்ன செய்யணும், நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். சரிங்களா? இப்ப இந்த யோகம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இந்த ஜாதகத்துல பிறந்தோடனே ஒரு தசை வந்துருச்சு அப்படின்னு பாக்குறோம். அது யோகமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு திரிகோணாதிபதிகள்னு சொல்லக்கூடிய சப்போர்ட்டிவ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம முதல்ல எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இதே மேஷ லக்ன ஜாதகத்துக்கு குரு தசை அப்படிங்கிறது பார்க்கும்போது யோகமான திசையா அமையும். தந்தைக்கு நல்ல அமைப்பு, இப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா அவருக்கு ஒரு நல்ல வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ தந்தைக்கு ஒரு நல்ல அமைப்பா அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். நல்ல பேர் புகழ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அடுத்தது வெளியூர் வாழ்க்கை தந்தைக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இதெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன செய்யணும், அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா? அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரிஷப லக்ன ஜாதகம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு திரிகோணாதிபதினு சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய தசை வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் பரவாயில்ல. 8ஆம் இடத்துல இருந்து ஆட்சி பெற்று தசை நடக்குது, ஐயோ கண்டத்துக்கு வந்துரும், தந்தைக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நினைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. நம்ம அதை தான் பார்த்து சொல்ல போறோம். அஷ்டமத்துல இருந்து சனி பகவான் தசை நடத்துறாரு, ஆட்சி பெற்று தசை நடத்துறாரு, இதனால வந்துட்டு தகப்பனுக்கு வந்துட்டு ஆகாத ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். குழந்தைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு காயம் பண்ற சுச்சுவேஷனோ இல்ல குழந்தையோட வளர்ப்புல அதாவது பாத்தீங்கன்னா குழந்தை வளர்றதுல வந்துட்டு ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனோ இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லணும். ஆனா அவங்களுக்கு ஒரு யோகமான ஒரு அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குரு பார்வை, ஒரு சுபகிரக பார்வை அப்படின்னு வரும் பொழுது அவங்களுக்கும் அந்த யோகம் அப்படிங்கிறது அந்த அஷ்டமத்துல இருக்கக்கூடிய கிரகத்தோடைய தசை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம என்ன சொல்லலாம், எடுத்து சொல்லலாங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது உண்டு. சரிங்களா? அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகாதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கிரகத்துக்கு அந்த லக்னத்திற்கு 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் திரிகோணத்துல இருக்கிறவங்க தசை நடந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது உண்டு. சரிங்களா? அப்போ நடக்கக்கூடிய தசா புத்திகளை வச்சுதான், புத்திங்கிறத விட சிறிது காலகட்டங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். தசாநாதன் வந்துட்டு எந்த திசையில வந்து அவங்க பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லதான் அவங்களுக்கு வந்து அது யோகமா இருக்கா இல்ல அவயோகமா இருக்கா அப்படிங்கிறத வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? இப்போ சந்திரமங்கல யோகமே இருக்கு, ஆனா அது எப்ப வேலை செய்யும், சந்திர தசை வரும்போது வேலை செய்யும், இல்ல குரு தசை வரும்போது வேலை செய்யும், இல்ல குருவோட பார்வையில வரும்போது வேலை செய்யும், இல்ல கோல்சாரத்துல ஒரு வருஷம் வந்துட்டு அந்த குரு பார்வை வரும் இல்லையா, அந்த டைமிங்ல வேலை செய்யும். அதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்னு கேட்கிறோம் அப்படின்னா குருவும் சந்திரன் சேர்ந்திருக்கும் போது ஒரு சொத்து சார்ந்த ஒரு விஷயம் வரும்பொழுது இந்த காலகட்டங்கள்ல நம்ம வாங்கலாமா அப்படின்னு கேட்கும்பொழுது ஒரு கோல்சாரத்துல வரும்பொழுது ஒரு ராகதசையே நடக்குது, ராகதசை நடந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வரும். ஆனா இந்த குரு கோல்சாரத்துல வந்து அந்த ஒரு வருஷம் அப்படின்னு அவங்க பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு ரெமெடி கண்டிப்பா கிடைக்கும். அவருக்கு ஒரு பெரிய மனுஷங்களுடைய சாப்பிட குருனா யாரு, ஒரு பெரிய மனித தோரணர் இல்ல அப்படிங்கும் போது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு அட்வைசர், சிறந்த அட்வைசர் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அது உறவுகள் ரீதியாவே எடுத்துக்கலாம். இப்ப சந்திரனும் குரு சேர்ந்துச்சு அப்படின்னா பெத்த குழந்தை வந்து அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்காது, ஆனா அம்மா வந்து அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்குல்ல. ஒரு குழந்தைக்கு தாய் வந்துட்டு அட்வைஸ் பண்ணி திருத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சந்திரன் வந்துட்டு ஹெவியா இருக்கணும். சந்திரன் வந்து நல்ல நிலைமையில இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தை அவங்க அம்மா பேச்சு கேட்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. சரிங்களா? ஒரு சார்ட் வாங்கினோடனே நம்ம பாக்குறோம் இது வந்து அம்மா பிளஸ் அப்பா பிளஸ், இது அம்மா அதாவது பாத்தீங்கன்னா தாய்க்குரிய கிரகம் 4ஆம் இடம் சந்திரனும் 4ஆம் இடமும் சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா இது அம்மா குழந்தை, அம்மா பேசுறது மட்டும்தான் கேட்கும், அம்மா பின்னாடியே சுத்திட்டே இருக்கும், அப்பா சொல்றது அவளை கேட்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இதே அப்பாவோட இது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரியனும் 9ஆம் இடமும் சம்மந்தப்படும் பொழுது இது வந்து தகப்பன் பேச்ச கேட்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனா இப்ப உள்ள குழந்தைகள் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல தான் திங்க் பண்றாங்க, அவங்க சொல்றதுதான் நம்ம கேட்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. சரிங்களா? இந்த காலகட்டங்கள் அதாவது இப்போ சமீபமா என்ன நடந்துச்சு அப்படின்னா மார்கழி மாசம் சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிறது நடந்துச்சு. சரி, அப்போ தனுர் மாதத்துல மார்கழி மாசம் என்ன ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு என்ன உணர்த்த வர்றாங்க அப்படின்னா
அவங்கவங்க பிறந்த வேலைகளை, அவங்கவங்க கட்டங்கள் கொண்டு வந்த வேலைகளை, அவங்கவங்க ஜாதகம் கொண்டு வந்த வேலைகளை அவங்கவுங்க சிறப்பா செஞ்சாலே அவங்க சொர்க்கத்துக்கு ஈடாறாங்கிற மாதிரி. சரி, எப்படி அப்படின்னா, இப்போ ராமர் வந்தார். அவரு என்ன பண்ணாரு? அரசர் தான். உங்க அப்பா வந்து 14 வருஷம் காட்டுக்கு போ அப்படின்னு சொன்னா எந்த கேள்வி கேட்காம சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். நம்ம பிள்ளைங்க கேட்குமா? யோ அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பேசுவாங்களா, பேச மாட்டாங்களா? நீ பாட்டுக்கு இவ்வளவு சொத்து வச்சிருக்க, இவ்வளவு இது வச்சிருக்க, என்ன நடந்து போ, ஒரு 2 வீலரை விட்டு எடுக்கிறதுக்கு இது பண்ணா கூட நடந்து போன்னு சொல்ற, வண்டி 3 வண்டி வீட்டுல நிக்குது, அதெல்லாம் எடுத்துட்டு போனா ஆகாதா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறோமா இல்லையா? அப்படிதான் அந்த மாதிரி. இப்போ கல்யாணம் பண்ணிட்டு போற பிள்ளைங்க கூட அப்படிதான் கேக்குறாங்க. 50 பவுன் போடு, 100 பவுன் போடுதா, அவ்வளவு சொத்து வச்சிருக்கேல்ல அப்படிங்கிற மாதிரி அடிச்சு கேக்குறாங்க. அதே மாதிரிதான் நம்ம செய்யற மாதிரி இருக்கு. அப்போ அவரு வந்துட்டு இறைவன் வந்து மனித தத்துவத்துல உருவெடுத்து வந்தாலும் அவர் என்ன ஒரு விஷயத்த வந்துட்டு உணர்த்தியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ தந்தை சொல்றதை கேட்டு, தாயார் சொல்றதை கேட்டு தன்னுடைய மனைவி மக்களை வந்துட்டு நல்லபடியா பாத்துக்கிட்டாரு, சொர்க்கத்துல இடம் உண்டு அப்படிங்கிறது ஒரு விஷயம் தானே. சரிங்களா? இதான மார்கழி மாசம் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே சொர்க்கத்துல யார் இறந்தவங்க எல்லாத்துக்குமே சொர்க்கத்துல இடம் உண்டு அப்படிங்கிற ஒரு பாக்கியம் வந்துட்டு யார் வந்து நம்மளுக்கு ராமபிரானே வந்து இறங்கி வந்து மனித உருவில வாழ்ந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்த தத்துவம் தானே அது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜாதகத்துல வந்து சாதகமான ஒரு விஷயத்த சொல்லணும். ஐயோ அஷ்டமத்துல சனி பகவான் இருக்கியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அப்படியே குருன்னு பாத்துட்டே இருப்பாரு. என்னமா சொல்ல வரீங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்கள வந்து பயமுறுத்தாம, இது உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட், பரவாயில்ல, இந்த காலகட்டங்கள் இவ்வளவு தூரத்தை கடந்து வந்துட்டீங்க, இன்னும் ஒரு 4 மாசம் அவ்வளவுதான், கண்ணு மூடிட்டு ஓடி போயிடும், இப்படி சொன்னா பரவாயில்ல, போச்சு ஏற்ற ஆரம்பிச்சிருச்சுங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? நம்மளையே குருன்னு போச்சு, ஜாதகர் ஏதோ ஜோசியர் ஏதோ சொல்லிட்டாரு, நம்மளுக்கு ஏதோ நடக்க போகுது அப்படின்ட்டு வண்டியில வந்தவங்க திருப்பி வண்டியில போகும்போது திருப்பி உழுகுற மாதிரி, ஏதோ ஜோசியர் சொன்னாரு கீழே விழுந்துட்டோம், வருமா வராதா? அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லி ஒரு பயம் ஊட்டாம அவங்களுக்கு எந்த ஜாதகத்துல வந்து எந்த பிளஸ் பாயிண்ட் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு சொல்லி அந்த ஜாதகத்தை வழிமுறை நடக்கும் பொழுது நம்மளுக்கும் வந்து சக்சஸ், வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கும் வந்து சக்சஸ்ஃபுல்லா போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கறதுதான். சரிங்களா? ஒரு எந்த தசை, அந்த தசை வந்து எதை குறிகாட்டுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். சரி, இப்போ 23 வயசு 25 வயசுல அப்படிங்கும்போது நம்ம திருமணத்துக்கான காலகட்டங்கள் அப்படிங்கறத எடுக்கும் பொழுது அந்த பையன் வந்து என்ன சொல்றான், அவனோட மோட்டிவேஷன் என்ன? எனக்கு வந்து வீடு வாங்கிட்டு கார் வாங்கிட்டு நான் வெல் செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. ஆனா நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஜாதகத்துல அந்த கொடுக்குற இல்லை. உனக்கு சுக்கிரன் அமைஞ்சதுக்கு அப்புறம், சுக்கிரன்னா யாருக்கு? மனைவிக்குரிய கிரகம் இல்லையா? மனைவி அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த யோகமே வரும், வீடு கட்டுற யோகமே வரும் அப்படிங்கறத நான் எடுத்து சொல்றேன். இல்ல அதெல்லாம் செட் ஆகாது, எனக்கு வந்துட்டு 25 வயசுல பார்த்தாங்க அப்படிங்கும் போது ஒரு 30 வயசு வரையிலுமே கல்யாணத்தை பத்தி நான் யோசிக்கவே மாட்டேன். எனக்கு வந்து வீடு வாங்கிட்டு கார் வாங்கிட்டு செட்டில் ஆகிட்டு தான் நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்ன ஜாதகமும் இருக்கு என்கிட்ட. சரி, நான் சொல்றத நான் சொல்லிட்டேன், நீங்க செய்யறத செய்யுங்க சொல்லி அனுப்பியாச்சு. ஆனா மறுபடியும் 32 வயசுல திரும்பி வர்றாங்க. சொன்ன மாதிரி வீடும் கட்டி முடிக்கல, வண்டி வாகனமும் வாங்கல, தொழிலே வந்துட்டு நிரந்தர வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ அந்த ஜாதகத்துல நம்ம பார்த்து சொல்றோம்ல, உனக்கு சுக்கிரன்னு சொல்லக்கூடிய மனைவி தான் பிளஸ், அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உன்னுடைய வாழ்க்கையில ஏற்றம்னு சொல்லும் பொழுது அதை நீங்க நம்புங்க. நான் இப்ப போய் பொண்ணு கேட்டா யாருமா கொடுப்பா? வரும். உனக்கு வந்து அந்த கட்டத்துல பிளஸ் பாயிண்ட்னா ஒன்னே முன்னேற்றத்திற்கு, உங்களுடைய முன்னேற்றத்திற்கு கூடியது மாதிரியான ஒரு பெண் வருவாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து வாழ்க்கையில முன்னேற்றம். சரி, எப்படிமா பாக்குறது அப்படின்னா, அந்த திசையை குறிப்பிடும். அந்த சுக்கிரன் இருக்கக்கூடிய திசை, அந்த திசையை குறிப்பிடுங்க. சுக்கிரன்னா என்ன? மகாலட்சுமி அப்படின்னு. அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி அம்சம் பிறந்த பொருந்திய பெயர்கள் வரும் அப்படிங்கிறதே நம்ம எடுத்து சொல்லலாம். சரிங்களா? அப்ப அந்த திசையும் குறிப்பியாச்சு, அந்த பேரையும் குறிப்பியாச்சு. அந்த பேர் வந்துச்சுன்னா இவனுக்கு அதுதான் பொருந்தும். இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 32 வயசுல கல்யாணம், இப்ப 35 வயசுல வீடு வாங்கலாமா அப்படின்னு கேட்டு வர்றாங்க. அப்போ அதே ஜாதகம் தான். அப்ப நான் சொன்னேன், உனக்கு என்னப்பா சொன்னேன், நானு கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் வீடு வாங்குவேன்னு சொல்லி சொன்னேன். ஆமாங்க, நம்பல, என்ன பண்றது, இப்பதான் எனக்கு அதுக்கான யோகம் வருது. அப்ப வீடு வாங்குற யோகம் அப்ப வருது நம்ம கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கோமா இல்லையா? அதான நம்மளுக்கு பிளஸ் பாயிண்ட். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அப்போ அந்த ஜாதகத்துல எந்த காலகட்டங்கள்ல என்ன யோகம் வந்து வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், பார்த்து நம்ம சொல்லணும். இதே
படிக்கிற காலகட்டங்கள்ல வரும்பொழுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ராகு தசை வரும்பொழுது ரொம்ப ரொம்ப கவனமா நம்ம என்ன பண்ணணும், அந்த குழந்தைங்களே ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா ராகு தசை வந்து படிக்கிறதுக்கு விடாத ஒரு தசை. ரொம்ப என்ன பண்றது, ரொம்ப சொகுசா இருக்கக்கூடிய ஒரு தசையை எடுத்துக்கலாம். ரொம்ப படுத்து படுத்து எல்லாரும் தூங்கக்கூடிய தசையை எடுத்துக்கலாம். சாப்பிட்ட உடனே நீட்டா பெட்டை போட்டு படுக்கணும், புக்கெல்லாம் தூக்கி தலைக்கு வச்சுக்கிற மாதிரியான தசை அந்த ராகு தசை. அப்ப வந்து பார்க்கும்போது அம்மா அப்பா பேச்ச சுத்தமாவே கேட்காதுங்க பிள்ளைங்க. என்ன இவ்வளவு நாள் இருந்தது ஒரு மாதிரி. செவ்வாயில வந்து பாத்தீங்கன்னா பயங்கர சுட்டியா இருக்கும். செவ்வாயில வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்ல சுட்டியா இருக்கக்கூடிய குழந்தைங்க ராகு தசை வந்தோடனே அப்படியே மாறும். டோட்டல் சேஞ்சஸ். அவங்களோட ஹேர் ஸ்டைல்ஸ் மாறும், அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் மாறும். பாத்தீங்கன்னா துரித உணவுகள் சொல்லக்கூடிய ஃபுட் வந்து அதிகமா சாப்பிடுவாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் பிரியரா இல்லாதவங்க கூட நான்வெஜ் சாப்பிடறதுக்கு ஆசைப்படுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி அவங்களோட ஃபுட் லைஃப் ஸ்டைல் மாறும், அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பர்ஃப்யூம்ஸ் மாறும், அவங்க ட்ரெஸ்ஸிங்ஸ் மாறும், ஹேர் ஸ்டைல் மாறும். அதாவதுனா என்ன, தலை வெளியில பார்த்தா தலையை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க. 1000 பேர் இருக்கிற இடத்துல புலி வந்தா கூட கூண்டுல குடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருப்போம். ஆனா உள்ள சர்ப்பம் வந்துச்சுன்னா நிப்பமா தெரிச்சு ஓடிடும். அப்ப தலையை பார்த்துதான் அங்க என்ன பண்ணுவோம், நம்ம வந்துட்டு அதை கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். சரிங்களா? அப்போ அந்த காலகட்டங்கள் வரும்பொழுது இந்த குழந்தைகளை மேனேஜ் பண்ணிட்டு போறது ரொம்ப ரொம்ப என்ன மாதிரியான ஒரு விஷயம், கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன். அப்போ சந்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சரிங்களா, அப்ப ஈஸியா அந்த ராகுதசை வந்துடும். எப்போ, அந்த படிக்கக்கூடிய வயசுல வரும்பொழுது அவங்கள வந்துட்டு என்ன பண்ணணும்னு தெரியாத பேரண்ட்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்காங்க. ஏன்னா இந்த சந்திர தசையில ஒரு மோட்டிவேஷன் பண்ணி கொண்டு போவாங்க. இந்த படிப்புக்கு போமா, இது படிச்சா ஒரு நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கும் அப்படிங்கறத கொண்டு போவாங்க. ஆனா இந்த ராகுதசை வந்து அவங்களே மாறி போயிடுவாங்க. இந்த பசங்க என்ன செய்யறாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஏதாவது ஒரு நல்ல திரிகோணத்துல இருந்து ராகுதசை நடந்துச்சுன்னா டாப்ல வருவாங்க. இதே இருக்கக்கூடாத இடத்துல போயிட்டு ராகுதசை நடந்துச்சுன்னா யார் எவெல்லாம் 4 பேர் வந்து சுத்திட்டு இருப்பான், சும்மா சுத்திட்டு இருப்பானா அவன் தான் வந்து இவங்களுக்கு வந்து நண்பரா அமைவாங்க. இல்லாட்டினா வண்டி எடுத்துட்டு பைக் ரைஸ் போவாங்க பாருங்க, அவங்கதான் இவங்க வந்து நண்பர்களா இவங்களுக்கு வந்து அமைவாங்க. சரிங்களா? தேடி கொண்டு வந்து அந்த கிரகம் அவங்களோட காரகத்தை தேடி கொண்டு வந்து இவன்கிட்ட சேர்த்து விட்டுரும். சரிங்களா? அந்த மாதிரியான அமைப்பு வரும்பொழுது இந்த குழந்தைங்க படாத பாடு போடுவாங்க. ஒண்ணுமே செய்ய முடியாது. பேரண்ட்ஸ் பேச்ச கேட்க மாட்டாங்க. பாப்புக்கு காது இருக்கா, அது வாட்டுக்கு போகும், அது வாட்டுக்கு போகும். இந்த மாதிரிதான் அம்மா அப்பா பேச்ச சுத்தமாவே கேட்கறது இல்லை. காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க. ஒண்ணுமே செய்யவே முடியாது அந்த காலகட்டத்தில் வரும்பொழுது. சோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸியான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகு அப்படிங்கிறது மூங்கில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அப்ப அவங்களுக்கு வந்துட்டு வேகம் விவேகம் எல்லாமே ஜாஸ்தியா இருக்கும். அந்த வேகத்தையும் விவேகத்தையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடற்பயிற்சியில கொண்டு போயிடலாம். சரிங்களா? சிலம்பம் சுத்துறது, நல்ல ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கொண்டு வரும். சரிங்களா? அந்த மூங்கிலோட காரகத்துவம் அவங்க வந்து எடுக்கும் பொழுது நல்ல வந்துட்டு அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜெட்டிக் கிடைக்கும். அது கொண்டு போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதர் லாங்குவேஜ். இப்போ நான் ராகுவும் கேதுவும் யாரை நம்ம எடுக்கிறோம், அதர் லாங்குவேஜ் பேசக்கூடிய பர்சன் அப்படிங்கிறவங்கள தானே எடுக்கலாம். இப்போ வீடு மாத்தி போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகுதசை நடக்குதுன்னா பக்கத்துல ஒரு முஸ்லிம்ஸ், பக்கத்துல ஒரு கிறிஸ்டின்ஸ் இருப்பாங்க. சர்ச்சு இல்லைன்னா மசூதி சம்மந்தப்படும் அந்த இடத்துல தாங்க உங்களுக்கு வீடு அமையும் அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லலாம். அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு அந்த மாதிரியான கேரக்டர் உள்ள மனசாளுகள் தான் வந்து பழக்க வழக்கத்துக்கு வருவாங்க. உருது பேசுவாங்க, தெலுங்கு பேசுவாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு சம்பந்தமே இல்லாத மொழி பேசக்கூடிய நபர்கள் கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப் வரும். அவங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து அமைவாங்க. அப்ப அவங்களுக்கு அதுதான் கரெக்டான இதா இருக்கும். அப்ப அந்த ராகுக்கு இது தோஷமோ இல்ல ராகுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளோ வந்து கண்டிப்பா வந்து தீர்வு வரும். இந்த ராகு நல்ல நிலைமையில இருக்கும்போது, திரிகோணாதிபதிகளுடைய சப்போர்ட்ல இருக்கும்போது நல்ல நிலைமையில வரும். இதே கொஞ்சம் கெட்டு இருந்துச்சு அப்படின்னா கெட்ட சவகாசங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் கொண்டு வரும் அப்படிங்கிறது. அப்ப நம்ம என்ன சொல்லலாம், இருக்கிற இடத்த விட்டு மாத்திக்கங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வரலாம். அடுத்தது படிப்புக்காக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன ப்ரொடக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிறிஸ்டியன் ஸ்கூல் பாத்தீங்களா, கிறிஸ்டியன் ஸ்கூல், முஸ்லிம் ஸ்கூல், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராகுவோட காரகத்தோட வருது. அப்ப அந்த ஸ்கூலுக்கு நீங்க வந்து பையனை சேர்த்து விடுங்க. அதோட காரகத்துவத்துல அவர் நல்லா படிப்பாரு. சரிங்களா? அது ஒரு விஷயம். அடுத்தது 12th முடிச்சுட்டாங்க, அடுத்தது வந்துட்டு அப்ராட் போலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இங்க நீட் எக்ஸாமுக்கு வந்து போராடிட்டு இருக்காரு. 2% 2 மார்க்ல அவருக்கு போய்கிட்டே இருக்கு. அப்ப நான் சொன்னேன், இங்க இருக்கிறவர்கள் லோக்கல்ல வந்துட்டு படிக்கிறதுக்கான அமைப்பு வந்து இருக்காது. நீட் எக்ஸாம் வந்துட்டு எழுதிட்டே இருப்பாரு.
இந்த ராகு தசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அவங்களுக்கு வந்துட்டு அப்ராட் அனுப்பி படிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுத்துங்க, கண்டிப்பா வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். டைம் வேஸ்ட் ஆகாது அப்படின்னு சொன்னார். அதே போல டைம் வேஸ்ட் ஆகல, அவர் வந்துட்டு அப்ராட்ல போய் தான் வந்துட்டு படிச்சுட்டு இருக்காரு டாக்டருக்கு. அப்போ இந்த திசையும் இப்படிதான் நம்ம ஹேண்டில் பண்ணி கொண்டு போகணும். கெட்டுருச்சு அப்படின்னா அப்படியே கெட்டு போச்சு, பையன் உருப்படல இப்படியே சொல்லி விட்டுட்டோம்னா தாய் தந்தைக்கு எப்ப யோகா வேலை செய்யும்? நம்ம நல்ல குழந்தைகளை பெற்றிருந்து நல்ல புத்திரர்களை பெற்றிருந்தா தானே நம்மளுக்கு வந்து வேலை செய்யும். தந்தை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். அப்ப இவங்க வந்துட்டு இப்ப ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு அலையிறாங்க, இவங்க குழந்தையே இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வந்து வேலை செய்யுமா? நம்மளுக்கு அது அவயோகமா தானே வேலை செய்யும். 4 பேர் நம்ம பின்னாடி பார்த்து பேசும்பொழுது அது அவயோகமா தான் வேலை செய்யும், யோகமா வேலை செய்யாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கறது கொண்டு வரும். அடுத்தது இந்த 15 வயசுல அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாதசை வரும் பொழுது யாருக்கு? பெண்கள் செவ்வாதசை மேக்சிமம் வரும்பொழுது பெண் குழந்தைங்க ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, செவ்வாய்னா உடல் பிறப்புன்னு ஒரு விஷயம் இருந்தாலும் கூட அது பெண்களுக்கு வந்து கணவர் ஸ்தானமா மாறுது இப்போ திருமண காலகட்டங்கள் வரும் பொழுது. அப்போ 15 வயசுக்குள்ள குழந்தைக்கு நம்ம ஏன் செவ்வாயை வந்து கணக்கெடுக்கணும் அப்படின்னா, அந்த ஆத்மாவுடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது எதிர்பாலினம் வந்து ஈர்ப்பு வந்து ஜாஸ்தியா இருக்கு இந்த குழந்தைங்களுக்கு. அப்படி எடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, இப்போ விருச்சிக லக்னமாகி லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய், லக்னத்துக்கும் 6க்கும் அதிபதியான செவ்வாய் வந்து 12ல போய் மறைஞ்சிருக்காரு. சரிங்களா? 12ல இருக்காரு. அது யாருடைய வீடு? சுக்கிரனோட வீடு. காலபுருஷனுக்கு எத்தனாம் வீடு? 7ஆம் வீடு. அப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா 12 வயசு தான் நடக்குது. இப்ப வந்து பார்த்தோம்னா நம்ம குழந்தைக்கு வந்து சரியில்லாத காலகட்டமா போயிட்டு இருக்கே. சுக்கிரன் வீட்டுல ஹார்மோன் சேஞ்சஸ் வருது இல்ல, அப்ப அந்த பொண்ணு என்டர்டைன்மெண்ட் ஆயிருக்கிறாங்க, புதுசா ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ் வருது. அப்ப நான் கேட்டேன், குழந்தைக்கு வந்து கொஞ்சம் மேக்கப் சென்ஸ் வந்து மாறுதாமா அப்படின்னு கேட்டேன். ஹேர் ஸ்டைல் மாத்திக்கிறாங்களா, கொஞ்சம் மேக்கப் சென்ஸ் மாறிக்கிறாங்களா, புதுசா வந்துட்டு அலங்காரம் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டப்ப ஆமா அப்படின்னு சொன்னாங்க. பார்த்து பத்திரமா வைங்க, பின்னாடி வீட்டுக்காரங்களால தொந்தரவு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதுக்காக தான் வந்திருக்க சொல்லி அந்த அம்மா ஓட உட்காந்து அழுகுறாங்க. ஏன்னா அந்த 15 வயசு வரையிலும் அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நம்ம சொன்னதுக்கு அப்புறம் அங்க வெளியில வருது. அவங்க கேட்க வந்தது அதுதான். நம்ம சொன்னதுக்கு அப்புறம் ஆமாமா பின்னாடி வீட்டுக்காரனால ஒரே தொந்தரவு, பிள்ளை வந்துட்டு இப்ப 12ஆம் வீடுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு வெளியேறது இல்லையா? கொஞ்சம் ஏமாந்துச்சுன்னா என்ன பண்ணும்? ஸ்லிப் ஆயிரும். அது வாட்டுக்கு என்ன பண்ணிரும்? எதுவுமே யோசிக்காம இதுதான் நம்மளுக்கு சந்தோஷம் அப்படின்னு கேட்டுட்டு வெளியேறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திடும். சரிங்களா? அப்புறம் அந்த குழந்தைய கூப்பிட்டு உட்காந்து கவுன்சிலிங் பண்ணி அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்ப அவளுக்கு வந்துட்டு 20 வயசு வந்துருச்சு. இப்ப இனிமே வந்துட்டு காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. அந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் வந்துட்டு வந்திருக்கு. நிறைய கவுன்சிலிங் மூலியமா தான். நம்ம ஜோதிடம்னா என்னமோ நினைச்சிட்டோம், 12 கட்டங்க, 9 இருக்குங்க, அந்த அஷ்டமத்துல சனி போறாருங்க, ராகு இங்கிட்டு போறாருங்க, அப்போ கோல்சரத்துல வர இருக்குதாங்க, எல்லாமே இருக்குதான் செய்யுது. நம்ம என்ன செய்யணும்? ஃபேவரபிளா பேசணுமா இல்லையா? ஜோதிடத்தை சாதமாக பயன்படுத்தணுமா இல்லையா? பயன்படுத்தினாதானே அந்த அந்த குழந்தையோட எதிர்காலம் இப்ப சேஃபா இருக்கா? அதுதான் நம்மளுடைய முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். உட்காந்து இப்ப அந்த அவங்க கொடுக்குற 500 ரூபாயோ 1000 ரூபாயோ பெருசு இல்ல. அவங்க நான் வரும்பொழுது பேரண்ட்ல நீங்க வெளியில போயிருங்க, அந்த குழந்தைய மட்டும் உட்கார வைங்க, நீங்க 2 பேரும் வெளியில போயிருங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். உட்கார வச்சு பேச வச்சு ஒரு 1/2 மணி நேரம் அந்த அந்த சாட்டை அவங்களுக்கு புரிய வச்சு, உன்னோட எதிர்காலம் இப்படி இருக்க போகுது, இந்த டைம் மட்டும்தான் உனக்கு கொஞ்சம் பேடா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அவங்க நல்வழிப்படுத்தி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப அந்த குழந்தை எங்க பார்த்தாலும் அக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டிட்டு போவா. பஸ்ஸுக்குள்ள இருந்தா கூட மண்டையை நீட்டுறது என்னங்கிற நினைச்சிட்டு இருக்கீங்க? ராகு தலை எங்க இருந்தாலும் உள்ள இருந்து இப்படி எட்டி பார்ப்போம். அப்புறம் போய் நம்ம வீட்டுக்குள்ள யாராவது இருக்காங்க அப்படின்னா கூட கதவை தட்டுனோம்னா முதல்ல தலை மட்டும் இப்படி வெளியில வரும். அப்ப நினைச்சிட்டு இருக்கோம் பிள்ளைக்கு ஏதோ ராகு சம்மந்தப்பட்டு இருக்கும் போல இருக்கு, தலை மட்டும் வெளியில வருது அப்படிங்கிறத அப்பவே நம்ம நினைச்சுக்கலாம். அதாவது அவங்களுடைய தோரணை, அவங்களுடைய பிஹேவியர்ஸ் இதுவே நம்மளுடைய அந்த கிரகங்களோடைய ஒட்டி போகும். அதை நம்ம வந்து நோட் பண்ணிட்டே இருக்கலாம். நோட் பண்ணிட்டே இருக்கும் பொழுது அவங்களுடைய கேரக்டர்ஸ் வந்துட்டு நம்மளுடைய கணிக்க முடியும். இந்த கிரகத்தோட இவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய முடியும்? கணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லலாம். அப்போ ஒரு ஒரு சார்ட், ஒரு ஜாதகம் வந்து எதை இந்த உலகத்துக்கு பிரபஞ்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு அதை நம்ம எடுத்து சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தந்த காலகட்டங்கள்ல நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எடுத்து சொன்னோம்னால அது வந்து யோகமா மாறும். சரிங்களா? அப்ப கரெக்டான பொசிஷன்ல கரெக்டான வேவ்ல போக போடுது அப்படிங்கிறது கொஞ்சம் நிலை தடுமாறின மாதிரி இருக்கலாம். 8ஆம் இடம் 12ஆம் இடம் எல்லாம் கரெக்டான இதுல
இப்படிதான் வரும் சாதகம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இது என் பிள்ளைக்கு வந்து கரெக்டான பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. கரெக்டான பொசிஷன்ல இருக்கிறாங்கன்னா அப்படின்னா அம்மா அப்பாவுடைய அன்பு அரவணைப்புல இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நல்ல கணவர் அமையும். அவங்க வெல் செட்டிலா இருப்பாங்க. இல்ல அவங்களுக்கு அவங்களுடைய முயற்சியில என்ன வந்துட்டு படிச்சாங்களோ அதுக்கேற்ற வேலையை கிடைச்சிருக்கும். அவங்க வந்து லைஃப் வந்து ஸ்மூத்தா இது பண்ணிட்டு போவாங்க. அது வந்துட்டு இயற்கையாவே பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் இயற்கையாவே வந்து அமையும். ஆனா எல்லாத்துக்கும் இது அமையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் இது அமையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். சரிங்களா? அப்போ அந்தந்த காலகட்டங்கள்ல அந்தந்த கிரகம் வரும்பொழுது அது எந்த இடம் சம்பந்தப்படுதோ அந்த இடத்த நம்ம மென்ஷன் பண்ணிட்டு நம்ம எடுத்து ஒவ்வொரு விஷயமா சொல்லும் பொழுது அவங்களுக்கு அந்த சார்ட் யோகம் தான். எல்லா ஜாதகமுமே வந்து யோகமான ஜாதகம் தாங்க. அதை நம்ம எப்படி பாக்குறோங்கிற கண்ணோட்டம் மட்டும்தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட இது ஜோதிடரோடது. சரிங்களா? யாருமே வந்துட்டு ஒண்ணுமே இல்லாம எதுவுமே இல்லாம அப்படிங்கிறது போறது அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? இப்ப இன்னொரு சார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மீன லக்ன சார்ட். மீன லக்னம், லக்னாதிபதி குரு பகவான் 8ல. சரிங்களா? ராகுவோட சாரத்துல. அடுத்தது பார்த்தோம்னா 2-9 குடைகள்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து நீச்சத்துல இருக்கார். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் அதிபதி வந்துட்டு சூரியன் வந்து 4ஆம் வீட்டுல புதன் கூட சேர்க்க. அப்ப புதனும் சூரியனும் அவங்க நல்லா இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப வயசானவர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப வயசானவர் ஆமா அவங்க ஊர்ல. அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு முடிச்சுட்டு எனக்கு படிப்பே ஏறாது, படிக்கவே வைக்காதீங்க, ரொம்ப வயசானவர் சொல்லியிருக்காரு, படிப்பே ஏறாது படிக்க வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி மூடிச்சிட்டாராமா. அப்புறம் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி அங்க நீச்சம், லக்னாதிபதி 8ல போய் மறைவு. இதுதான் ஒரு கணக்கு. சரிங்களா? அப்ப எடுத்துக்கிறாரு. அப்போ நான் பார்த்துட்டு கேட்டேன், இப்போ உங்களுக்கு 5 ஏக்கர் சொத்து வந்து பயன்படாம இருக்கா உங்க ஊர்ல, உங்க பூர்வீகத்துல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். மத்தவங்க எல்லாம் கேட்டாங்களாப்பா, சொத்தே இருக்காது, நிலம் இருக்காது, செவ்வாய் நிச்சயமாயி போயாச்சு, நிலம் இருக்காது. நிலம் இருக்கும் ஆனா பயன்படாம இருக்கும், விவசாய பூமி பயன்படாம இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க அப்படிதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அடுத்தது நீங்க வந்து படிப்புக்கு ஏத்த வேலைதான் செஞ்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவரு குரு 8ல மறைஞ்சிருக்கு. அவர் வந்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறது அந்த காலத்துல படிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுங்களா? இப்பவே கெமிஸ்ட்ரி படிக்கிறது கஷ்டங்க. நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்கும், மனப்பான்மை பண்ணாது, மண்டையே புரியாது. அந்த மாதிரி கெமிஸ்ட்ரி படிக்கிறது அவ்வளவு கஷ்டம். ஆனா அவர் அந்த காலத்துல எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்காரு. கெமிக்கல்ல தான் ஒரு சம்பளத்துக்கு மேல கிம்பளமும் வேற. அப்ப எப்படி அந்த ஜாதகம் வந்து இதா இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது இவர் பிறந்தோடனே தகப்பனுக்கு கண்டம் தான். இவரே லக்னாதிபதியே 8ல. அப்ப தகப்பனுக்கு கண்டம். இவரை வந்துட்டு 1 மாசமா இவங்க அப்பா பார்க்கவே இல்லையாமா. நான் கேட்டப்போ சொன்னார், 1 மாசமா எங்க அப்பா வந்து என்னை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னார். அவருக்கு இவர் பிறந்தோடனே வந்துட்டு அப்ப வந்துட்டு ஏதோ ஒரு நோய் சொன்னார், அட்டாக் ஆயிருந்துச்சு, என்னை பார்க்கவே இல்லை, பிறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு நோயே அட்டாக் ஆயிடுச்சு, நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. ஆனா அந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெரியம்மா அப்படிங்கிற ஒரு உறவு குறிக்கும்ல, பெரியம்மா. அப்போ தாய் ஸ்தான வலிமை தான். ஆனா அந்த காலகட்டங்கள்ல அப்ப எல்லாம் வந்து அப்பாவை மீறி அம்மா எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த காலகட்டங்கள்ல அப்பா வந்து என்ன சொல்றாங்களோ அதேதான் வந்துட்டு கணவன் என்ன சொல்றாங்களோ அதுதான் மனைவி கேட்கிற மாதிரி இருக்கும். இப்ப கூட வந்துட்டு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா என் பிள்ளைய நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இந்த காலகட்டங்கள்ல தான் வந்திருக்கு. அந்த காலகட்டங்கள்ல எப்போ ஒரு 60s 70s அந்த காலகட்டங்கள்ல எல்லாம் அப்படி கிடையாது. கணவர் என்ன சொல்றாங்களோ அதை கேட்கக்கூடிய பக்குவத்துலதான் வந்து பெண்கள் இருந்தாங்க. சரிங்களா? அப்ப இருக்கும் பொழுது அந்த பையனை நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. சரி, அம்மாவோட இடம் ஸ்ட்ராங் தான். அந்த 2ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம் வந்து அங்க வேலை செஞ்சிருக்கு. லக்னாதிபதி ஊரை விட்டு வெளியேறி இருக்கார். அடுத்தது பெரியம்மா பெரியப்பா வீட்டுல வந்து படிச்சிருக்காரு. அப்படி படிக்கும் போது இவருக்கு வந்து கல்விக்கான சிச்சுவேஷன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஆனா கஷ்டம்தான், சாப்பாட்டுக்கே வழி இல்லாம தான் இருந்திருக்காரு. ஒரு 20 வயசு வரையிலும் நிரந்தர ஒரு என்ன சொல்றது 3 வேளை சாப்பாடே அவருக்கு வந்து கஷ்டமா தான் இருந்திருக்கு. அடுத்தவங்க யாராவது கொடுத்தா தான் உண்டு அந்த மாதிரி அப்படிதான் படிச்சிருக்காரு. ஆனா படிப்புல வந்து கெட்டிக்காரார். 4ஆம் இடம் எப்படி பலம் பெற்றிருக்கு பாருங்க. புதன் வந்துட்டு ஆட்சி பெற்று அதோட சூரியன் சேர்க்க. அப்ப சூரியன் வந்துட்டு புதனை போய் தொடும் பொழுது நல்ல கல்வி இருக்குமா இருக்காதா? நல்ல கல்வி இருக்கும். அப்ப நல்ல எதிர்காலம் இருக்கும். அப்போ எந்த வயசுல அவருடைய எதிர்காலம் அவருடைய விஷயம் வந்து மாறிச்சு. இந்த சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டம் இல்லாம நல்ல சம்பாதிச்சு நல்ல வீடு வாசல் வாங்கி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து எப்ப மாறிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 40 வயசு. 4ஆம் இடம் எப்ப இழந்துச்சு? 40 வயசுல. 40 வயசு வரும்பொழுது பாத்தீங்கன்னா அவர் சொந்தமா வீடு, அதுவும் பெரிய வீடு, அந்த
அதாவது சூரியனை பார்த்தீங்கன்னா பிராமணர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாமா? அப்ப அந்த ஊர்ல பிராமணர்கள் வந்துட்டு இருந்த இடம் இங்கே இருந்து அது வரையில இருக்கும். முன்வாசல் ஆரம்பிச்சா பின்வாசல் வரையில அவங்க கதை ஓப்பன்ல போயிட்டு இருக்கும். முத்தம் வச்ச வீடா இருக்கும். இந்த காலத்துல அந்த வீடு இருக்கிறதே பெரிய விஷயம். யாருமே வந்து வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அவர் இருக்கக்கூடிய வீடு இப்பவும் அப்படிதான் இருக்கு. அந்த காரைக்குடி சைட்ல இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு வீடு நல்லா புதன் இருக்கங்காட்டி முன்னாடி ஒரு வாசல் பின்னாடி ஒரு வாசல் இதெல்லாம் ஒரு அமைப்பு இருக்கு. அப்போ அந்த கிரகக்காரத்துவம் எப்படி வேலை செய்யுதுங்கிறத மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அப்ப 40 வயசு வரும்போது இந்த ஜாதகர் வந்து டாப்ல இருப்பார் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? அப்ப நான் கேட்டேன், சார் 40 வயசு வந்ததுக்கு அப்புறம் தாங்க சார் உங்களுக்கு யோகம். பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தான். சூரியன்னா யாரு? தலைமகன் தானே. பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தாங்க சார் ஒரு யோகம். 6ஆம் இட அதிபதி 4ல. அப்ப நிரந்தர வருமானம் சார் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 70 லட்சம் ரூபாய், சாரி 70,000 ரூபாய் வரையிலும் நீங்க வந்துட்டு சம்பளம் வாங்குவீங்க சார் அப்படின்னு சொன்னார். ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ அவர் வந்து லக்னத்துல வந்து முதல்ல நம்மளை பேச விட்டுதான் வேடிக்கை பார்ப்பாங்க. எதுவுமே வாய் திறந்து என்ன சொல்ல மாட்டாங்க. நம்ம ஒரு விஷயத்தை கேட்டோம்னா தான் நீ எப்படி சொன்ன, இது எல்லாமே கரெக்டா இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். லக்னத்துல ராகு இருந்தா கூட கடகடன்னு உளறிடுவாங்க. லக்னத்துல கேது இருக்கிறவங்க அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு ஒரு உண்மையான விஷயத்த சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அப்போ இந்த சார்ட் வந்து எப்ப பலம் பெறும், எப்ப யோகமா மாறுங்கிறத நம்ம என்ன செய்யணும், அதை அனலைஸ் பண்ணி கொண்டு வரும்பொழுது நல்ல ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். சரிங்களா? எல்லா ஜாதகமுமே வந்துட்டு யோகம் உள்ள ஜாதகம் தான். அதை நம்ம பார்க்கக்கூடிய பார்வைகளையும் கண்ணோட்டத்திலையும் தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், எடுத்து சொல்லணுங்கிற ஒரு விஷயம் தான். சரிங்களா? அப்போ எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த திருப்பூர் சகோதரிகள் உங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க.